ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்கள் கூட நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இது என்னோடய பழைய கொலுசு. இந்த கொலுசை நான் புதுசு மாதிரி மாற்ற போகிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம கொலுசை எப்படி பாலிஷ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ஒரு முழு லெமனை இந்த மாதிரி அந்த தயிர் கூட பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த தயிரையும் லெமனையும் இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். நான் பழைய கொலுசு எடுத்திருக்கேன் பாருங்கள். இது என்னுடைய பழைய கொலுசு. இந்த கொலுசை நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம இந்த கொலுசு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொலுசு எடுத்து கையில் வச்சுக்கோங்க. பேஸ்ட் தேவையான அளவுக்கு பேஸ்ட்டை நீங்கள் கையிலையே இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் 2 கொலுசுக்கு தேவையான அளவுக்கு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி விரலில் தொட்டு அந்த கொலுசு மேலே லைட்டாக அப்படியே பூசி விட்டுருங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கையில் தொட்டு அப்ளை பண்ணணும். அந்த முத்து, அந்த கொலுசுடைய பாடி எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அந்த பேஸ்ட்டை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பூசி விடுங்க. நான் 2 கொலுசுக்கும் இந்த மாதிரி பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணி கொலுசை பளிச்சுன்னு ஆக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொலுசு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க எல்லா வெள்ளி பொருட்களையுமே இதே டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் வெள்ளியாலான எல்லா பூஜை சாமானையும் க்ளீன் பண்ணலாம். சூப்பராக பளிச்சுன்னு மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 கொலுசுலேயும் பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த கொலுசை நம்ம தயிர் லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த 2 கொலுசும் அந்த தயிரில் மூழ்கி இருக்க மாதிரி வச்சுருங்க. உங்கள்கிட்ட தயிர் அதிகமாக இருந்தால் நீங்கள் தயிர் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தயிர் தான் சேர்த்துருக்கேன் இதில். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரலும் இந்த கொலுசு அந்த தயிரில் நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், 8 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி. நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். ஈவினிங் தான் இந்த கொலுசு எடுத்து க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது அந்த தயிரில். இந்த கொலுசில் இருக்க அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகும். இப்போ இந்த கொலுசை என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லைங்களா பழைய ப்ரஷ்ஷு, அந்த ப்ரஷ்ஷை எடுத்து இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணுங்க. ஃபுல்லாக கொலுசு 2 கொலுசுலேயும் நல்லா ரப் பண்ணி எடுத்துருங்க அழுக்க. ஈஸியாக வரும் நம்மளுக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம தேய்ச்சாவே அந்த கொலுசில் இருக்க அழுக்கு எல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். நான் தேய்க்கிறேன் பாருங்கள். 2 கொலுசு நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க போய் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 கொலுசையும் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இந்த கொலுசுலேருந்து ரிமூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள் நீங்களே. இப்போ நம்ம இந்த கொலுசை ஒரு சுத்தமான தண்ணி எடுத்து அதில் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொலுசை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கழுவும் போது நம்ம கொலுசில் இருக்கக்கூடிய தயிர், பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதோடு சேர்ந்து அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சாமான் தேய்க்க யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா விம்பார், அந்த விம்பார் சோப்பு எடுத்துக்கோங்க. அதே ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷ்ஷில் அந்த சோப்பு நிறைய வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி கொலுசை க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் சோப்பு எடுத்துக்கிட்டேன் ப்ரெஷ்ஷில். இப்போ நம்ம கொலுசில் இந்த சோப்பு அப்ளை பண்ணி அப்படியே ஒரு முறை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொலுசை நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம
ஏற்கனவே க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா, தயிர் லெமன்லாம் சேர்த்து, அப்போவே வந்து 90% வந்து அழுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். மிச்சம் இருக்க அந்த 10% அழுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சோப்பு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்பொழுது ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். கொலுசு வந்து நம்மளுக்கு பலன் கிடைக்கும். நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோப்பு வச்சு கொலுசை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். நீங்கள் கடைக்கு கொண்டு போய் பாலிஷ் பண்ணுறதுக்கு கொலுசை கொடுத்தீங்கன்னா, அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாலிஷ் பண்ணும்பொழுது நம்மளுடைய வெள்ளி வந்து கொஞ்சம் கரைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து பாலிஷ் பண்ண பிறகு நம்ம கொலுசை பார்த்தீங்கன்னாவே தெரியும், கொஞ்சம் தேஞ்சிருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம இந்த மாதிரி பாலிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொலுசு வந்து எந்த சேதாரமும் ஆகாது. ஃபைனலாக ஒரு முறை சுத்தமான தண்ணியில் இந்த கொலுசை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொலுசில் இருக்க அழுக்கு ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். 100% அழுக்கு கிளியர் ஆகிட்டுருக்கோம். கொலுசும் வந்து பார்க்க புதுசு போல் இருக்கோங்க, பலன்னு இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த டிப்ஸை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா வெள்ளி பொருட்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காமாட்சி அம்மா விளக்கு நம்ம வீட்டிலலாம் வெளியில் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வீட்டில் காமாட்சி அம்மா விளக்கு வெளியில் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த பாத்திரம் வந்து வெளியில் யூஸ் பண்ணுவோம். ஸ்பூனு, தட்டு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் நீண்ட நாள் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது பலன்னு நீங்கள் மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். வெளியே கொண்டு போய் கொடுத்து பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக பலன்னு ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய கொலுசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புது டிப்ஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Thank you so much. Keep supporting me, friends. Okay. Bye.